ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்னெல்லாம் ரெடியா இருக்கு போல. இன்னைக்கு எந்த ஸ்டேட்டோட டிஷ் பண்ற மாதிரி ஐடியா? இன்னைக்கு நான் வந்து இந்தியாவுடைய காஷ்மீர் ஸ்டேட்டுடைய ட்ரெடிஷ்னல் டிஷ் கோஸ்ட் தவா தான் வந்து பண்ண போறேன். ஓ அப்படியா? கோஸ்ட் தவாவா? அதான் உங்களுடைய ட்ரெஸ்ஸும் வந்து காஷ்மீரியோட அந்த ஸ்டைலில் போட்டிருக்கீங்க போல. ஆமா, கண்டிப்பா இது காஷ்மீரி ட்ரெஸ் தான். ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கோஸ்ட் தவா பண்ண போறோம். இது காஷ்மீரோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா நம்மளுடைய டிஷ்ஷை? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டனில் கூட பண்ணலாம், சிக்கனில் கூட பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து இந்த டிஷ் வந்து சிக்கனில் தான் பண்ண போகிறேன். இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஓ அப்படியா? இது மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது, இது அம்மியில தான் அரைக்க போகிறோம். ஏன்னா இது ட்ரெடிஷ்னல் டிஷ்னால இது வந்து அம்மியில தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அம்மியில் அரைச்சா நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே ஓகே நேயர்களே, வாங்க போகலாம். காஷ்மீரி கோஸ்ட் தவா பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். இது வந்து பிரெஸ்ட் பீஸ் தான், இதில் போன் இல்லாமல் நான் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி அம்மிக்கல்லில் தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுனால நம்ம இந்த அம்மிக்கல்லில் தான் அதாவது இடித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து கறி வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து இது பண்ணிக்கிறேன், அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் தட்டிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து அரைச்சிட்டேன். அம்மியில் எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இடம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கறி வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா, நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏலக்காய் உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸும் அப்புறமா பெப்பரும் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இதே வந்து நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், இந்த கறிக்கும் சேர்த்து. இப்போ நான் இதை வந்து நல்லா அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் குறண்டு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணும். இது பாருங்கள், கொஞ்சம் குறண்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப ஆக்கிடக்கூடாது. இப்போ இது வந்து நான் இந்த கறியில் வந்து சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதில் அந்த மசாலாவும் நான் சேர்த்துட்டேன். பெப்பர் தூள், ஏலக்காவுடைய சீட்ஸு, அப்புறமா வந்து உப்பு, இது மூணுமே சேர்த்து வந்து இந்த கறியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அரைச்சி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மீட் பால்ஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் வந்து போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா வந்து சூடாயிடுச்சு. ஓகே, தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ மீட் பால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். ஓகே. இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். சரி, இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த பால்ஸ் வந்து போட்டுடணும். அதிலே வெந்துடும், அதில் போட்டு விட்டுறணும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஹீட்லேயே வந்து அது கொஞ்சம் வந்து செட் ஆகும் அப்படி. ஆமாம், இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸும் வந்து செஞ்சு அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பால்ஸும் நான் வந்து பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த ஹாட் வாட்டரில் வந்து போட்டு வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கணும். ஓகே. இது நான் குக்கிங்காகவே வச்சுருக்கேன். இந்த துணியில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதி பத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பட்டை இருக்குது, லவங்கம் இருக்குது, ஏலக்காய், அப்புறமா பெப்பர், சோம்பு, ஜீரகம், முழு தனியா,
இந்த ஸ்பைசஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா இந்த துணியில் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அரைக்காமல் அப்படியே போட்டுக்கணுமா? ஆமாம், இது வந்து இந்த துணியில் போட்டு நம்ம வந்து இதை வந்து மடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சு போட்டுட்டேன். இதில் எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த கறி பால்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல தண்ணியில், அதுலேயே வந்து இது போட்டுக்க போகிறோம். அதில் உள்ள சார்லாம் அதில் இறங்கிடுமா? ஆமாம். ஓகே. இப்போ இது வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும். நல்லா இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா இதில் வந்து இறங்கணும் அந்த தண்ணியில். ஓகே. இப்போ இது வந்து நல்லா வந்து பாயில் ஆகணும். அந்த ஸ்பைசஸ் அந்த வெங்காயத்தோட அந்த எசன்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கணும். அப்படியே அந்த கறியில் கூட அந்த எசன்ஸ்லாம் வந்து இறங்கும். நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் சேரும். ஆமாம். அப்பா சூப்பராக செம்ம ஸ்மெல்லுங்க, வேற லெவலுங்க. இந்த இடமே அப்படி ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. சரி, இதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவீங்கல்ல? இப்போ எல்லா ஃபுட்டுக்கும் ஒரு வரலாறு சொன்னீங்க. இதுக்கு என்ன வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? மக்கள் ஆசைப்படுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி இந்த கோஸ்டபான்ற வேர்டு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஷியன் வேர்டு. கோஸ்டபா, கோஸ்ட்னா வந்து கறி, கோஸ்டபான்னு சொல்லும்போது கறி சூப்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மீட் பால்ஸ் அந்த தண்ணியில் பாயில் பண்ணிட்டு அதில் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு சூப் மாதிரி தான் இருக்கும். இந்த காலத்தில் வந்து 13th century வந்து காஷ்மீர்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கந்தாரா பகுதிக்குள்ளே தான் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இது எல்லாமே வந்து இந்தியா இது எல்லாமே வந்து ஒரே இதாக தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ இந்த காஷ்மீர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கந்தாரா பகுதிக்குள்ளே தான் வரும். அப்போ அதை வந்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 13th centuryலேருந்து 1617 வரைக்கும் வந்து அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்ஷியன் பீப்புள் கூட அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஆப்கானியர்கள் இருந்தாங்க, பர்ஷியன் இருந்தாங்க, ஈரானியர்கள் சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்க கொண்டுட்டு வந்த உணவு முறை தான் இது. வந்து காஷ்மீர் வந்து ஒரு குளிர் பிரதேசம் தான் இல்லையா? அதுதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஷ் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஹீட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாடிக்கு. சூப் மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மீட் பால்ஸ் இதில் வேக வச்சு சூப்பாகவும் எடுத்துப்பாங்க. அந்த மீட் பால்ஸை வந்து கிரேவியும் பண்ணிட்டு அது வந்து அவங்க ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அந்த குண்டான ஒரு ரொட்டி வரும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ரொட்டிக்கு அந்த ரொட்டிக்கு வந்து அந்த கிரேவியாக வந்து எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே. ஆமாம். ஸோ இதுதான் அதோட வரலாறு. இது வந்து ஒரு பர்ஷியன் டிஷ். கோஸ்டபான்றது ஒரு பர்ஷியன் வேர்டு. சூப்பர் மேடம். எல்லா உணவுக்குமே ஒரு ஒரு வரலாற்றோடு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மீட் பால்ஸ் வந்து நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து வேற ஒரு பாத்திரத்தை வந்து வச்சுருக்கேன். மீட் பால்ஸ் தான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த ஜாதி பத்திரிக்காய், பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது வந்து சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலையும் சேர்த்துக்கணும், இதுலேயும் சேர்த்துக்கணுமா? ஆமாம், கரெக்டு. அதில் நம்ம வந்து துணியில் தானே கட்டி வச்சுருக்கோம். இல்லை, மக்களுக்கு தெரியல இல்லையா? இப்போ நம்ம இதில் வந்து நான் ஒரு 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அது வந்து சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்க வந்து நான் கொஞ்சம் உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சீக்கிரமாக. ஆமாம், சீக்கிரமாக வந்து இது வதங்கிடும். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போகிறேன். அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ இதில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நான் தயிர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பு கடையிற மட்டு இருக்கும் இல்லையா, அது போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 பேக்கெட் தயிர் இருக்கும், அது சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து முந்திரி விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரியும் இருக்குது, பாதாமும் இருக்குது, ரெண்டுமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுது வந்து இப்போ இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மீட் பால்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஆமாம், இந்த மீட் பால்ஸ்லாம் எடுத்து நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மீட் பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம எல்லா மசாலாவும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து தனியாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், சோம்புத்தூள், சில்லி பவுடர், தந்தூரி மசாலா, ஜீரகத்தூள், இப்போ இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லா மசாலாவும் வந்து சேர்த்தாச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இது கொஞ்சம் கிரேவி வந்து திக் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம மீட் பால் பாயில் பண்ண அந்த சூப் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து இந்த மீட் பாலோட சூப்பும் வந்து சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபைனலாக வந்து இதில் பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்து. நான் இதில் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன், ஆஸ் பர் தி டேஸ்ட். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த டிஷ் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், மேலே எண்ணெய்லாம் வந்து. இப்போ இது வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் ட்ரை நட்ஸையும் சேர்த்து வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நான் வந்து நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது பர்ஷியன் டிஷ்னால் இதில் வந்து நிறைய நட்ஸ்லாம் இருக்கும். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்களுடைய சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிங்கிஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நம்ம நட்ஸால் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு இருக்குது. இப்போ இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்தாங்க. நல்லா வாசமானமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணவே நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சூப்பர், நல்லா அருமையாக இருக்குது. அதாவது இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா க்ரீமியாக, நல்லா டேஸ்ட்டாக, நல்ல ஒரு ஃப்ளேவரோட நல்லா அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, இப்போ இந்த டிஷ் வந்து நம்ம எதோட சாப்பிட்லான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த டிஷ் வந்து நீங்கள் வந்து கீ ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, லச்சா பரோட்டா இருக்குது, நான் இருக்குது, சப்பாத்தி, ரோட்டி, ஆப்பம், இடியாப்பம், இட்லி, பிளைன் ரைஸ், இது எல்லாத்துக்கு கூடயும் இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர், நல்லா அருமையாக இருக்குது.
நேர்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நானும் வந்து என் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேங்களா? அதோட மட்டும் இல்லாமல் இவங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் போடணும். ஓகேங்களா? தேங்க்யூ. கண்டிப்பாக நேர்களே, கண்டிப்பாக என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். அந்த டிஷ்ஷை வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.